Hi friends, welcome to Mom Teach Me Cooking channel. செய்யலாம். உப்பு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். கல் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கூடவே கொஞ்சம் உடச்சக்கல் 2 கைப்பிடி அளவு இதாச்சு. சரி, க்ளீனாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. சரியா? இப்போ சிக்கன் வந்து போன்லெஸ் பீசஸ்ஸு இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது உருண்டை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அதுக்குள்ளே வெந்துருச்சு பாரு. சிம்மில் கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். சிம்மில் தான் வேக வைக்கணும். தீ வச்சாக்கா சீக்கிரமாக காந்த மாதிரி போயிடும், உள்ளே இருக்கிறது வேகாது. நல்லா க்ளீனாக வெந்துடுச்சு. சிறுக வச்சு எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். அந்த உருண்டை சுட்ட எண்ணெயை எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன், கூட பட்டை லவங்க ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு 4 முந்திரி போட்டுக்கலாம். வெங்காயமும் தேங்காயும் முந்திரி அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் தயிர் போட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போது இந்த சுட்டு வச்சுருக்க சிக்கன் உருண்டை எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். உருண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதிலே கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். நமக்கு இப்போது அற்புதமான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. சாதம் கூட இந்த சிக்கன் கோலா உருண்டை குழம்பு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். Like, share, subscribe.